நம்ம எல்லாரும் அலட்சியமாக சில விஷயத்த கடந்து போகிறதுனால தான் இங்கே பல உயிர்கள் அசால்ட்டாக போயிடுது. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறது என்னன்னே தெரியல. இங்கெல்லாம் எல்லாருமே பொறுப்பாக தான் இருக்காங்களா? இல்லை எப்படி தான் இருக்காங்க? என்ன மனநிலைமையில் இருக்காங்கன்னே தெரியல. நம்ம வீட்டில் வந்து ஒரு சுவிட்சு ஒன்று போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே விட்டுருவோமா? அதை கை வச்சா நம்ம குழந்தைங்க சாக்கடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம டக்குன்னு உடனே மாத்துறோம். இப்போ இந்த நம்ம ஏரியா, நம்ம பகுதியும் நம்ம வீடு மாரி தானே. இது யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? அரசியல்வாதிங்க எதுக்கு இருக்காங்க? அவங்க எல்லாம் வந்து இத கண்ட்ரோல் பண்ணி, தன்னுடைய பகுதி வந்து தன்னுடைய வீடு மாரி அவங்க நெனைக்கணும். இல்ல அரசியல்வாதிக்கு கண் பார்வைக்கு இது படாம, இல்ல இந்த ஊழியர்கள் கூட சம்பளம் வாங்கின்னு தான் வேலை செய்றாங்க. கொஞ்சமாவது அவங்களுக்கெல்லாம் வந்து மனசாட்சி இருக்கா? இல்லையா? இல்ல வந்து கடமைக்கு தான் வேலை செய்றாங்களா? என்னன்றது ஒண்ணுமே புரியல. இதுல யாரோ ஒருத்தவன் அடிபட்டு செத்துட்டான், ஏதோ ஒண்ணு ஆயி போச்சுன்னா, கவர்மெண்ட் தானே குறை சொல்லுவாங்க. அப்ப எல்லாரும் பதறி அடிச்சு வேலை செய்யறது எதுக்காக? இங்க பாருங்க. ஒரு 4 கல்ல வச்சுட்டு, அது மேல வந்து இத நிக்க வச்சுட்டு போயிருக்காங்க. இது உளுந்து எவனோ ஒருத்தன் செத்துட்டான், இல்ல எவனோ ஒருத்தன் நடந்து வரும்போது அவன் பக்கத்துல ஊந்துச்சுன்னா, அவன் மேல என்ன ஆகும்? இதெல்லாம் என்னால பார்த்துக்கிட்டு கம்முனு முடியல. ஏதோ ஒருத்தவங்க யாருக்கோ ஏதோ ஆயிட போகுது அப்படின்னு எனக்கு ஒரு படபடப்பாவே இருக்கு. ஆனா இந்த வேலை செய்றவங்க எப்படி தான் செய்றாங்கன்னு தெரியல. அவங்கள விட்டுருங்க. இங்க நெறைய கட்சிக்காரங்க இருக்காங்க. தெருவுக்கு 4 பேர் இருக்காங்க. எல்லா கட்சியிலயும். அவங்கலாம் இத பார்க்குறாங்களே, இதெல்லாம் அவங்க தட்டி கேட்கறது அவங்க கடமை தானே. என்ன பண்றதோ, எப்ப இதுக்கெல்லாம் விடிவு இது வந்து ஏதோ ஒரு பகுதியில நடந்தா தெரியாம நடந்து போச்சுன்னு விடலாம். இது இப்போ இந்த கல்லு வச்சு பண்ணது வந்து ஹோலி கிராஸ் ஸ்கூல் டவுன் இருக்குல்ல, அந்த இடத்துல இத வச்சிருக்காங்க. இது வந்து எப்படி சொல்றது? அவங்க எந்த நாலேட்ஜ்ல வச்சாங்க என்னன்னு தெரியல. இது கண்டிப்பா யாருனா போகும்போது இன்னும் கொஞ்சம் தான் நிக்கிது. அந்த இடத்துல வந்து கண்டிப்பா யாருனா நடந்து போம்போது விழுந்துரும். விழுந்தா தான் அப்பதான் வந்து எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே அப்பதான் ஓடி வருவாங்க. அதுவரைக்கும் இப்ப அங்க இருக்கிற பொதுமக்கள் கண்ணுக்கும் படல, யார் கண்ணுக்கும் படல. எவ்வளவோ பசங்க இருக்காங்க. எவ்வளவோ வந்து பொதுமக்கள் இருக்காங்க. ஒரு ஃபோட்டோ பூச்சி போடலாம். இல்ல வந்து இது வந்து காண்டவர் பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட் இது. இதெல்லாம் நான் வந்து போம்போது, வரும்போது என் கண் பார்வையில படுறது. இப்போ அந்த குடிச்சிட்டு செத்துட்டா வந்து ரூ. 10,00,000 தராங்க. இந்த கரண்ட்ல அடிபட்டு செத்துட்டா வந்து ரூ. 1 குடுக்க மாட்டாங்க யாருக்குமே. மழை பெய்யும்போது எவ்வளோ பேர் இறந்து போறாங்க. அதுக்கு ரூ. 1 குடுக்க மாட்டாங்க. அதனால இவ்வளோ அசால்ட்டா விட்டு வைக்கிறாங்க. இதே கரண்ட்ல அடிபட்டு இறந்துட்டாங்கன்னா, அப்போ வந்து காசு அதிகமா குடுக்குற மாரி இருந்தா சரி பண்ணுவாங்க. இது வந்து ராஜீவ்காந்தி தெரு முனை. வெங்கட்ரமன் சாலை ராஜீவ்காந்தி தெரு முனையில இது. இது எப்படி இருக்கு பாருங்க. இங்கேயும் வந்து இது உடைச்சிக்கிட்டு அப்படியே ஒட்டிட்டு நிக்குது அந்த ஒயர்ல தான். இதுவும் வந்து யார் மேலனா விழணும், இல்லை ஸ்கூல் பசங்க யாருனா போயிட்டு வரும்போது அவங்க கை பட்டுச்சுன்னா, அப்பதான் வந்து எல்லாருக்குமே தெரியும். அது வரைக்கும் வந்து யாரும் இதை பெருசா எடுக்க மாட்டாங்க. எல்லாருமே பொறுப்பா இருக்கணுன்றது தான் நம்மளுடைய எண்ணம். என்ன பண்றது? சில தவறை சுட்டிக்காட்ட வேண்டியதா இருக்கு.